الله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு இப்பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம் மீது வாராவாரம் விதியாக்கி இருக்கும் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமி இருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபா பிரசங்கத்தில் அனர்த்தங்கள் உணர்த்தும் பாடங்கள் எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான இஸ்லாமிய வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக உலகத்தில் இன்றைய கால சூழலில் பல்வேறுபட்ட அழிவுகளும் அனர்த்தங்களும் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எமது இலங்கை நாட்டிலும் பல பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்குகள் என்றும் அனர்த்தங்கள் என்றும் பல்வேறு பாதிப்புகள் ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். கடந்த வாரம் கூட இலங்கை நாட்டில் பல பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை நாம் அறிகின்றோம். இந்த பிரதேசம் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சூழலில் அனர்த்தங்கள் சுமந்து வரக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன? இந்த அனர்த்தங்களின் ஊடாக ஈமானிய உள்ளங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்வதனூடாக எமது ஈமானை இப்படியான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வகையில் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் முத்தஸிர் 31வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உமது ரப்பின் படைகளை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். உமது ரப்பின் படைகளை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வமா ஹிய இல்லா திக்ரா லில் பஷர், அவை மனித சமூகத்திற்கு ஒரு படிப்பினை, நினைவூட்டலாகவே அன்றி வேறில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய படைகளை அனுப்புவதனூடாக அனர்த்தங்களை, அழிவுகளை, நெருக்கடிகளை, சோதனைகளை ஏற்படுத்துவதனூடாக மனித சமூகத்தை, குறிப்பாக ஈமானிய உள்ளங்களை பரீட்சிக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நீர் என்பது மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது.
நீரின்றி உலகம் இயங்காது, நீரின்றி மனிதன் வாழ முடியாது. அந்த நீரால் தான் எல்லா பொருட்களும் இந்த உலகத்தில் உருவாக்கப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா நீரை வைத்துத்தான் படைப்பினங்களை உருவாக்குகின்றான். ஆனால் அந்த நீரின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது, அது வெள்ளப்பெருக்குகளாக மாறுகின்ற பொழுது, அல்லது அனர்த்தங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த நீரின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது, அதை சோதனையாக அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகின்றான். நீர் அதனுடைய எல்லையை தாண்டுகின்ற பொழுது, அளவை அது மீறுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே அழிவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். புட்பூண்டுகள் அழிந்து போகின்றன, கால்நடைகள் அழிந்து போகின்றன. ஏன்? மனிதர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. அப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றான். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உமது ரப்புடைய படைகளை அவனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இந்த உலகத்தில் காற்றின்றி நாம் உயிர் வாழ முடியாது. எமது வாழ்க்கைக்கு காற்று அத்தியாவசியமான ஒன்று. அல்லாஹ் தஆலா அதை எமக்கு இலவசமாக தந்திருக்கின்றான். அந்த காற்று புயலாக மாறுகின்ற பொழுது, அதனுடைய அந்த வேகத்தை தாண்டி செல்கின்ற பொழுது, அளவை அது மீறி செல்கின்ற பொழுது, அது இந்த உலகத்திலே அழிவுகளையும் பேராபத்துக்களையும் ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உமது ரப்பின் படைகளை அவனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இந்த பூமியை அல்லாஹ் தஆலா மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக மலைகளை அந்த பூமியில் அல்லாஹ் தஆலா உருவாக்கி, அந்த பூமி ஆடாமல் அசையாமல் அதை ஸ்திரப்படுத்தி அதன் மீது மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பூமியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆனால் அந்த பூமி அசைகின்ற பொழுது, அங்கே பூகம்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நிலநடுக்கங்கள் மண் சரிவுகள் ஏற்படுகின்ற பொழுது, அது அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய சோதனைகளாக அனர்த்தங்களாக மாறுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உமது ரப்பின் படைகளை அவனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி பல்வேறுபட்ட அனர்த்தங்களையும் சோதனைகளையும் அழிவுகளையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான் என்றால், இந்த நிகழ்வுகளினூடாக ஈமானிய உள்ளங்கள் பெற வேண்டிய பாடங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நாங்கள் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே அதாவது இப்படியான அனர்த்தங்களினூடாக, இப்படியான அல்லாஹ்வுடைய அழிவுகளினூடாக, இயற்கை அனர்த்தங்கள் என்று நாம் இவற்றை சொல்ல முடியாது. இயற்கையாக ஏற்படுவதில்லை. இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய நிகழ்வுகள். அல்லாஹ் தஆலா தான் இவற்றை நிகழ்த்துகின்றான், இவற்றை ஏற்படுத்துகின்றான். அதற்கு பின்னால் பல்வேறுபட்ட ஹிக்மாக்கள், காரணங்கள் உண்டு. எமது குறுகிய பகுத்தறிவால் அவற்றை அறிய முடியாமல் இருந்தாலும், அந்த அனர்த்தங்களின் பின்னணியில் பல்வேறுபட்ட காரணங்களை, ஹிக்மாக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை ஒரு முஃமின் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த அனர்த்தங்களினூடாக, இந்த அழிவுகளினூடாக, இந்த சோதனைகளினூடாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், எந்த அளவுக்கு அல்லாஹ் கருணையாளன், எந்த அளவுக்கு அன்பாளன், அதாவது மறுமையில் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை கூட நரகத்திற்கு அனுப்பாமல் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்திற்கு அவர்களை அனுப்புகின்றான்.
இந்த உலகத்தில் பாவங்களை செய்தவர்களை கூட, பாவக்கரைகளில் மூழ்கி வாழ்ந்தவர்களை கூட அல்லாஹ் தஆலா தனது மன்னிப்பால் அரவணைத்து அவர்களுக்கு சுவனச்சோலைகளை பரிசாக கொடுக்கின்றான் என்றால் எந்த அளவுக்கு அன்பாளன், எந்த அளவுக்கு கருணை காட்டக்கூடியவன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் இப்படியான சோதனைகளையும் இப்படியான அனர்த்தங்களையும் ஏற்படுத்துகின்றான் என்றால் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உம்மத்தி ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமா லைஸ அலைஹா அஸாபுன் ஃபில் ஆখিরাতি அஸாபுஹா ஃபித் துன்யா அல் ஃபித்னு வஸ்ஸலாஸிலு வல் கத்ல். என்னுடைய இந்த சமூகம் இருக்கின்றதே, இது கருணை காட்டப்பட்ட சமூகம், அருள் புரியப்பட்ட சமூகம். இந்த சமூகத்திற்கு மறுமையில் எந்த வேதனையும் கிடையாது, எந்த அதாபும் கிடையாது. இந்த உலகத்தில் அவர்களுக்குரிய அதாபு என்னவென்றால் ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஜலாசில், பூகம்பங்கள், கொலை. இவைதான் இந்த உலகத்திலே எனது சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், அதாபுகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே இப்படியான அனர்த்தங்களையும் அழிவுகளையும் ஏற்படுத்தி எமது ஈமானை பரீட்சிக்கின்றான், எமது உள்ளங்களை சோதிக்கின்றான். எமது ஆன்மீக பாதையில் நாம் சரியாக பயணிக்கின்றோமா என்பதை அவன் எமக்கு உணர்த்துகின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா 59வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. நாங்கள் அத்தாட்சிகளை ஏன் அனுப்புகின்றோம் என்றால் மக்களை அச்சமூட்ட வேண்டும், அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் நாங்கள் அத்தாட்சிகளை அனுப்புகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் எமது உள்ளத்தில் அச்சத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அச்சம், ஆதரவு இரண்டுக்கு மத்தியில் ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். மறுமையில் நான் நரகத்திற்கு செல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு முன்னால் என்னால் நிற்க முடியாது, நான் பலவீனமானவன் என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தோடு ஈமானிய உணர்வோடு ஆன்மீக பாதையில் ஒவ்வொரு மூமினும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு சோதனைகளையும் அத்தாட்சிகளையும் அல்லாஹ் தஆலா அனுப்புவதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, பாதிக்கப்பட்டவர்கள் முதலாவதாக அச்சமடைய வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அனர்த்தத்தை, இப்படி ஒரு அழிவை எமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால் எம்மை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, எம்மிடத்தில் எமது ஆன்மீக பாதையில் களையப்பட வேண்டிய பாவங்கள் என்ன என்பதை ஒருமுறை அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மெசேஜ்கள் இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய மெசேஜ், அல்லாஹ்வுடைய செய்திகள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இப்படியான அனர்த்தங்களினூடாக, இப்படியான சோதனைகளினூடாக, இப்படியான அழிவுகளினூடாக எமக்கு அல்லாஹ் தஆலா மெசேஜ்களை அனுப்பி கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால் நாம் நின்று பிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பிடி இருக்கின்றதே, அது மிக கடுமையானது. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் சொத்து செல்வங்களோடு வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரத்தோடு, ஆணவத்தோடு, சமூக செல்வாக்கோடு, அரசியல் பலத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் நான் நின்று பிடிக்க முடியாது, நான் பலவீனமானவன் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக மனித உள்ளம் மாற வேண்டும் என்பதற்காக, மக்களை அச்சமூட்டுவதற்காக, மக்களுக்கு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய மெசேஜ்களாக இந்த அழிவுகளையும் அனர்த்தங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு விடயத்தை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் எந்த பலத்தாலும் சக்தியாலும் அதை இல்லாமலாக்க முடியாது, அதை தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால் எவராலும் எந்த சக்தியாலும் நின்று பிடிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்கள், இன்றைக்கு அழிவுகள் ஏற்படுவதற்கு முன்னால் முன்னாயத்தங்களை செய்கின்றார்கள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, நவீன
அறிவை பயன்படுத்தி இன்றைக்கு எத்தனையோ முன்னேற்பாடுகளை செய்கின்றார்கள் அழிவுகளை தவிர்ப்பதற்காக. அதையும் தாண்டி அழிவுகள் ஏற்படுகின்றது என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால் மனித சக்திகள் நின்று பிடிக்க முடியாது என்பதற்கான மிகச்சிறந்த ஆதாரமாக இது இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஅத் 11வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வைதா அராதல்லாஹு பிகௌமின் சூஅன். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்திற்கு தீங்கை நாடிவிட்டால் ஃபலா மரத்தலஹு, யாராலும் அதை தடுக்க முடியாது. ஒரு சமூகத்திற்கு தீங்கை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் நாடிவிட்டால் எவராலும் எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. வமாலஹும் மின் தூனிஹி மின் வால், அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது. எமக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ், எமக்கு கரம் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், எமது சோதனைகளை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் என்ற ஆழமான நம்பிக்கையோடு ஆன்மீக பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய உள்ளங்கள், ஈமானை இஸ்லாமை விட்டுவிட்டு வெகு தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்கள் ஒரு முறை ஆட்டுவிக்கப்பட்டால் அவர்கள் அதனூடாக படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடாது. இந்த உலகத்தில் ஈமானிய பாதையில் ஆன்மீக உணர்வோடு அல்லாஹ்வுடனான பலமான தொடர்போடு நான் பயணிக்க வேண்டும் என்ற உணர்வு ஒரு முஸ்லிமுடைய வாழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பு என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய உள்ளங்களை அப்படியே ஒரு பிடிப்பதற்காக, அந்த உள்ளங்களுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்துவதற்காக, அல்லாஹ்வின் பால் திரும்பி பார்க்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்துவதற்காக இப்படியான அழிவுகளை அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். சூரா ஆல இம்ரான் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹ், அல்லாஹ் தஆலா தன்னை உங்களுக்கு எச்சரிக்கின்றான். அல்லாஹ் தஆலா தன்னை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். வஇலல்லாஹில் மஸீர், நீங்கள் மீளக்கூடிய இடம் அல்லாஹ்வின் பால் தான், நீங்கள் மீளக்கூடிய இடம் அல்லாஹ்வின் பால் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அவருடைய ஆற்றல்களை, அவருடைய சக்தியை, அவருடைய பிடியை உங்களுக்கு எச்சரிப்பதற்காக வேண்டி இப்படியான நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். அதே போன்று மூமின்கள் குறிப்பாக படிப்பினை பெற வேண்டும். இந்த அனர்த்தங்களினூடாக, இந்த அழிவுகளினூடாக பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக்கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும், அவன் பால் திரும்ப வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இந்த அழிவுகள், அனர்த்தங்கள் எங்களோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கின்றன, எங்களோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கின்றன. மிக தெளிவான பாசையில், வசனங்களால் உணர்த்த முடியாத, வார்த்தைகளால் உணர்த்த முடியாத, அறிவுரைகளால் உணர்த்த முடியாத பாடங்களையும் படிப்பினைகளையும் இப்படியான நிகழ்வுகளினூடாக மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா உணர்த்தி கொண்டிருக்கின்றான். எனவே இந்த நிகழ்வுகள், அழிவுகள், அனர்த்தங்கள் எங்களோடு தெளிவான பாசையில் பேசக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரைக்கும் இந்த நிகழ்வுகள் மனிதனோடு எப்படி பேசுகின்றன தெரியுமா? எனக்கு முன்னால் நீ எவ்வளவு பலவீனமானவன், உன்னுடைய பலவீனத்தை நீ பார்த்தீரா? என்னதான் உலகத்தில் நீ கொடிகட்டி பறந்தாலும் எனக்கு முன்னால் உன்னால் நின்று பிடிக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் நீ நின்று பிடிக்க முடியாது, நீ எவ்வளவு பலவீனமானவன் என்று எங்களோடு பேசுவதை போன்று இன்றைக்கு இந்த அழிவுகளையும் அனர்த்தங்களையும் அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஹுலிகல் இன்சானு தைஃபா, மனிதன் பலவீனமானவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான், பலவீனமானவனாகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதும் இந்த நிகழ்வுகளை, இந்த அழிவுகளை, அனர்த்தங்களை, அதாவது வெறுமனே உலகத்தின் இயற்கையான நிகழ்வுகள் என்று ஒரு மூமின் பார்க்க முடியாது. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்க முடியாது. உலகத்திலே அவ்வப்போது நிகழக்கூடிய இயற்கையான விடயங்கள் தான் இவை என்று ஒரு மூமின் பார்க்க முடியாது.
இது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய நிர்வாகம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகள் என்றுதான் ஒரு மூமினுடைய பார்வை இருக்க வேண்டும். எனவே அதற்கான காரண காரியங்களை கடைபிடித்து வாழ்வது ஒரு மூமினுடைய ஈமானிய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான அனர்த்தங்களையும் பொறுமையோடும் சகிப்புத் தன்மையோடும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் என்னதான் அழிவுகள் ஏற்பட்டாலும் ஒரே சமூகத்திற்கு ஒரு வருடத்திற்கு பல தடவைகள் அனர்த்தங்கள் அழிவுகள் ஏற்படுகின்றன. இன்னொரு சமூகத்திற்கு இன்னொரு பிரதேசத்திற்கு எந்த அழிவும் பாதிப்பும் இல்லை என்றால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மனம் தளராமல் பொறுமையோடு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் தஆலா எம்மை சோதிக்கின்றான் என்ற அந்த பார்வையோடு அவர்கள் தவக்குலோடு ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் என்னதான் நிகழ்ந்தாலும் எப்படிப்பட்ட பேரழிவுகள் ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அல்லாஹ்வுடைய செட்டப் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் சூரத்து ஷூரா 30வது வசனம், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கஸீர். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்தவை, அந்த சோதனைகள் உங்களுடைய கரங்கள் கைகள் சம்பாதித்தவை. அதிகமான தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான், அதிகமான தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் தவறுக்குமான எதிர் விளைவை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தவில்லை. ஒரு சில பாவங்களுக்காகத்தான் இப்படியான அழிவுகளையும் அனர்த்தங்களையும் ஏற்படுத்துகின்றான். வயஃபு அன் கஸீர், அதிகமான விடயங்களை, அதிகமான பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுதும் எமது பார்வை, ஈமானிய சிந்தனை, இந்த அனர்த்தங்களை நோக்கிய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது யா உம்மத் முஹம்மதின் வல்லாஹி மா மின் அஹதின் அக்யரு மினல்லாஹி அன் யஸ்னிய அப்துஹு அவ் அன் தஸ்னிய அமதுஹு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியான் அல்லது தன்னுடைய அடிமை பெண் விபச்சாரம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு ஏற்படக்கூடிய ரோசம் இருக்கின்றதே, அதைவிட வேறு எவராலும் இந்த உலகத்தில் ரோசம் கொள்ள முடியாது சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலமா கீல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஹ்லகு வஃபீனா ஸாலிஹூன். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு மத்தியில் சாலிஹானவர்கள் இருக்கின்ற பொழுது நாம் அழிந்து செல்வோமா, எமக்கு அனர்த்தங்கள் அழிவுகள் ஏற்படுமா என்று கேட்ட பொழுது கால நாம் இதா கசுரல் ஹபஸ், பாவங்கள் அதிகரித்தால், ஆம், நல்லவர்கள் இருந்தாலும் சாலிகான மனிதர்கள் இருந்தாலும் பாவங்கள் அதிகரித்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எச்சரிக்கை செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நல்லவர்கள் பாவத்தை திருத்த வேண்டும், பாவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும், பாவத்தை கண்டிக்க வேண்டும், பாவியை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் நல்லவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் பாவம் செய்வதில்லை, மற்றவர்கள் எக்கேடு கெட்டாலும் நாங்கள் சரியாக வாழ்ந்தால் போதும் என்ற அந்த சுயநல பார்வை இருக்கக்கூடாது. சாலிகானவர்கள் இருந்தாலும் அந்த சமூகத்திலே பாவம் அதிகரித்தால் அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அழிவு ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அதை கண்டுகொள்ளாமல் இருந்தவர்களுக்கும் சோதனைகள், அனர்த்தங்கள், அழிவுகள் ஏற்பட்ட வரலாறுகளை இஸ்லாம் எமக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமினூன் 76வது வசனத்திலே சொல்கின்றான், வலகத் அகத்னாஹும் பில் அதாபி ஃபமஸ்தகானு லிரப்பிஹிம் வமா யததர்ரஊன். அதாவது நாங்கள் அவர்களை அதாபை கொண்டு பிடித்தோம், தண்டனையை கொண்டு, வேதனையை கொண்டு நாம் அவர்களை அப்படியே பிடித்தோம். அவர்கள் பணியவும் இல்லை, ரப்புக்காக, ரப்பை
ரப்பிடத்திலே மன்றாடவும் இல்லை, ரப்புக்காக பணியவும் இல்லை, ரப்பிடத்தில் மன்றாடவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது அழிவுகள் வருகின்ற பொழுது, அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது மிக இலகுவாக அதை கடந்து செல்கின்றார்கள். படிப்பினை பெறவில்லை, பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை, இந்த அழிவுகள் அனர்த்தங்கள் ஏன் வர வேண்டும் என்பதை சிந்திக்கவில்லை. அவர்கள் அப்படியே அதை சாதாரண நிகழ்வுகளாக கடந்து சென்ற காரணத்தினால் நாங்கள் அதாபை கொண்டு அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். வனுஹவ்விஃபுஹும் ஃபமா யஸீதுஹும் இல்லா துக்யானன் கபீரா. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நாங்கள் அவர்களை பயமுறுத்தினோம், அவர்களுக்கு நாம் அச்சத்தை ஏற்படுத்தினோம், ஆனால் அவர்கள் பெரிய அளவில் அத்துமீறுவதை தவிர வேறு எந்த ஒன்றும் அது அவர்களுக்கு மத்தியில் அதிகரிக்கவில்லை. வேறு எந்த ஒன்றையும் அந்த அச்சம் ஊட்டல் அவர்களுக்கு மத்தியில் அதிகரிக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான நிகழ்வுகளினூடாக எங்களை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும், எமது பாவ கரைகளை நாங்கள் மீட்க வேண்டும் என்ற அந்த தெளிவான வழிகாட்டலை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உஹது போர்க்களத்திலே தனது சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், அதாவது அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத் அஸப்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா குல் ஹுவ மின் இன்தி அன்ஃபுஸிகும். அதாவது அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன், உங்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்ட பொழுது, உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்ட பொழுது என்ன சொன்னீர்கள்? கத் அஸப்தும் மிஸ்லைஹா, அதை போன்று இரட்டிப்பான சோதனைகள் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டன என்று நீங்கள் சொன்னீர்கள். அன்னாஹாதா, இது எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் கேட்டீர்கள். குல் ஹுவ மின் இன்தி அன்ஃபுஸிகும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அது உங்களிடமிருந்தே உங்களுக்கு வந்த சோதனைகள் தான். உங்களுடைய கரங்களால் சம்பாதித்த, உங்களுடைய கரங்களால் செய்த பாவத்தின் விளைவுகளாக அந்த சோதனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்வதை அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்னால் தித்வா ஏற்பட்டு பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு நாங்கள் ஒரு விஜயத்தை மேற்கொண்டு நிலைமைகளை அறிவதற்காக சென்ற பொழுது ஒரு சாதாரண வீடு, ஒரு சாதாரண மிக எளிமையான ஒரு வீடு, அந்த வீடு பாதிக்கப்பட்டு அந்த வீட்டிலே உள்ளவர்கள் வீட்டை துப்புரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்தோம். எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்றால், வானொலியை சத்தமாக போட்டு அங்கே இசை, சினிமா பாடல் அந்த பிரதேசத்திற்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சினிமா பாடலை போட்டுக்கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த காட்சியை கண்களால் நாங்கள் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்களை நாங்கள் அச்சுறுத்தினாலும் அவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள், அவர்கள் பணியவும் மாட்டார்கள், தங்களுடைய பாவங்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வின் பால் மீள மாட்டார்கள் என்று இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான சோதனைகள் எங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது எங்களை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடனான உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிசலை நாங்கள் இனம் கண்டு அந்த விரிசலை நீக்கி களைந்து அல்லாஹ்வுடனான உறவை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக அதாவது இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது எமது இபாதத்துக்களை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகளில் எந்தெந்த கடமைகளை சரியாக செய்கின்றேன், குறிப்பாக தொழுகை, ஐங்கால தொழுகையோடு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஐங்கால தொழுகையோடு எமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஐங்கால தொழுகையை பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு நிறைவேற்றுவது கட்டாய கடமை என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது என்றால் அந்த கடமையை சரியாக அப்படி நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஜும்மாவுக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய இத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு வர முடியும் என்றால் அசர் தொழுகைக்கு இவர்கள் எத்தனை பேர் வருகின்றார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே,
பொதுவாக எல்லா பள்ளிவாசல்களின் நிலைமைகளும் இன்றைக்கு இப்படித்தான் இருக்கின்றது என்றால், அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எமது உணர்வுகளை வித்தியாசப்படுத்திக் கொள்கின்றோம். அனர்த்தங்கள் நீங்கிவிட்டால் மீண்டும் பழைய நிலைக்கு நாங்கள் திரும்புகின்றோம் என்றால், இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மிக பயங்கரமாக எச்சரிக்கை செய்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜமாத்து தொழுகை என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து தொழுகையை எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்றால், தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதான் சொல்லுமாறு கூறிவிட்டு, தொழுகையை நடாத்துமாறு சொல்லிவிட்டு, யாரெல்லாம் ஜமாத்துக்கு வரவில்லையோ அவர்களிடத்தில் சென்று அவர்களை வீட்டோடு சேர்த்து எரித்து விடுவதற்கு நான் விரும்பினேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஜமாத்து தொழுகை இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன், போர்க்களத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களோடு முஸ்ரிக்குகளோடு போராடக்கூடிய போர்க்களத்தில் கூட ஜமாத்து தொழுகையை சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு கூட்டம் காவலில் இருக்க வேண்டும், இன்னொரு கூட்டம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழ வேண்டும். இப்படியான அச்ச நேர தொழுகை என்ற ஒரு முறையை ஜமாத்தோடு அப்படியான சூழலில் தொழுகையை நிறைவேற்றுவதற்கான ஒரு முறையை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, ஜமாத்து தொழுகையை எந்த காரணத்தையும் நாங்கள் கூறி மிஸ் பண்ண முடியாது. நாம் ஜமாத்துக்கு செல்ல வேண்டும். ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை நாங்கள் கண்களால் காண முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி கோருங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது எமது உள்ளங்கள் யூதர்களுடைய உள்ளங்களாக மாறக்கூடாது. அவருடைய உள்ளங்கள் தான் இறுகி போன உள்ளங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், கற்களை விட கடுமையான உள்ளங்கள், கற்களை விட இறுகி போன கடுமையான உள்ளங்கள் அந்த யூதருடைய உள்ளங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படியான உள்ளங்களாக எமது உள்ளங்கள் இருக்கக்கூடாது. இப்படியான நிகழ்வுகளின் ஊடாக பாடங்களையும் படிப்பினைகளையும் மிக தாராளமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நல்லவர்களுக்கு சோதனைகள் வருகின்றது என்றால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நல்லவர்களையும் சோதிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அந்த மனிதனை சோதிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். எனவே நல்லவர்களுக்கு இப்படியான வெள்ள பெருக்குகள், அனர்த்தங்கள், அழிவுகள், பொருளாதார கஷ்டங்கள், நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எனக்கு நலவை நாடிவிட்டான், அதற்கான அடையாளம் வெளிப்பாடுதான் இந்த சோதனைகள், இந்த அனர்த்தங்கள், அழிவுகள் என்று நல்லவர்கள் அவற்றை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அழிவுகளையும் அனர்த்தங்களையும் வெள்ள பெருக்குகளையும் ஏற்படுத்துகின்ற பொழுது அவற்றின் ஊடாக நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக்கொண்டு எமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும், எமது ஆன்மீக உணர்வை அதிகரித்துக் கொள்வதற்கும், அல்லாஹ்வுடனான தொடர்பை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்குமான சந்தர்ப்பங்களாக அவற்றை நாங்கள் பயன்படுத்துவது ஈமானிய கடமை, இஸ்லாமிய வழிகாட்டல் என்பதை தெளிவாக புரிந்து வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கை நாட்டில் அடிக்கடி வெள்ளப்பெருக்குகள் என்றும் அனர்த்தங்கள், அழிவுகள் என்றும் பல நிகழ்வுகளை அண்மை காலமாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இந்த நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு கரம் கொடுப்பதும், தோள் கொடுப்பதும், அவர்கள் கஷ்டங்களை போக்குவதும், துயர் துடைப்பதும் ஈமானிய கடமை, ஈமானிய பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்திற்கு, ஒரு சாராருக்கு, ஒரு பிரதேசத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றான் என்றால் பாதிக்கப்படாத மக்கள்
பாதிக்கப்பட்டவர்களுக்கு கரம் கொடுப்பதும் உதவி செய்வதும் ஈமானிய கடமை என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு, அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நாம் நீக்கினால் அல்லாஹ் தஆலா மறுமையில் நமது கஷ்டத்தை நீக்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு பாதிப்பு என்றால் அது எமது உள்ளத்தில் கசிவை ஏற்படுத்த வேண்டும், எமது உள்ளத்தில் ஒரு காயத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏன் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உடம்புக்கு ஒப்பாக்கி சொன்னார்கள். அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது ஐரோப்பாவாக இருக்கலாம், அரபு நாடுகளாக இருக்கலாம், இலங்கையில் பல வேறு பிரதேசங்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் ஈமானிய உள்ளங்களையும் ஒரு உடம்பை ஒத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். உடம்பில் ஒரு உறுப்புக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால், ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால், காய்ச்சல், உறக்கமின்மை போன்ற கஷ்டங்களில் ஏனைய உறுப்புகளும் பங்கெடுக்கும். அதே போன்றுதான் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள் என்றால், அன்புள்ள சகோதரிகளே, எமது ஈமானிய உள்ளத்திற்கு பாதிப்பு என்றால், எமது ஈமானிய சகோதரனுக்கு பாதிப்பு என்றால், கரம் கொடுக்கக்கூடிய உள்ளமாக, கை கொடுக்கக்கூடிய உள்ளமாக, ஏன் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் கூட அவர்களையும் மனிதாபிமானத்தோடு நாம் அரவணைத்து அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கும் நாம் கரம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் கூடுதலாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாங்கள் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு நாளைக்கு 70 தடவைகளுக்கும் மேல் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இன்னொரு அறிவிப்பில் 100 தடவைகள் பாவ மன்னிப்பு கோருவார் என்றால், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் 70 தடவைகளுக்கு மேல் ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, பாவக்கரைகளில் மூழ்கி வாழக்கூடிய நாங்கள், பாவங்களில் அப்படியே நாங்கள் புரண்டு புரண்டு வாழக்கூடிய சூழலில் எமக்கு மத்தியிலே இஸ்திக்ஃபார் என்பது, பாவ மன்னிப்பு கோருவது என்பது எந்த அளவுக்கு அதிகம் காணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்கள், அதிகமாக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வோம். அழிவுகள், அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது எங்களை நாங்கள் திரும்பி பார்ப்போம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறு என்ன, எனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, எனது மனைவி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களை பார்த்து அழைக்கின்றது என்றால், அந்த அறைகூவலுக்கு கட்டுப்பட்டவர்களாக எமது பாவங்களையும் எமது தவறுகளையும் திரும்பி பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்களாக அழிவுகளையும் அனர்த்தங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. அதே போன்று அதிகமாக அல்லாஹ்வுடன் தொடர்பை நாங்கள் ஏற்படுத்துவோம், இபாதத்துக்களில் ஆர்வத்தை அதிகரித்துக் கொள்வோம், அல்லாஹ்வுடனான தொடர்பை நாங்கள் வலுப்படுத்துவோம், எமது கஷ்டங்களையும் எமது நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முறையிட்டு மன்றாடுவோம். குறிப்பாக தொழுகையில் சுஜூதிலே நாம் எமது கஷ்டங்களையும் தேவைகளையும் எமது நெருக்கடிகளையும் அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடியவர்களாக அந்த சுஜூதுகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஅம்ம சுஜூத் வஅம்ம சுஜூத் ஃபஜ்தஹிது பித்தலப் ஃபகமீனுன் அயுஸ்தஜாப லக்கும். சுஜூதை பொறுத்தவரைக்கும் அதிலே நீங்கள் உங்களுடைய தேவைகளை தேடி தேடி கேளுங்கள். ஏன் உங்களுடைய பிரார்த்தனை பதிலளிக்கப்படுவதற்கு மிக தகுதியான இடம் என்று அந்த சுஜூதை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, தொழுகையோடு எமது தொடர்பை நாங்கள் அதிகரிப்போம். ஃபர்லான தொழுகைகளையும் தாண்டி சுன்னத்தான தொழுகைகளை நாம் எமது வாழ்க்கையிலே அதிகரித்து அல்லாஹ்வுடனான தொடர்பை நாங்கள் வலுப்படுத்தி பலப்படுத்தி சுஜூதுகளில் எமது தேவைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு தொழுகையினூடாக அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு முயற்சிப்போம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அல்லாஹ் தஆலா
அவர்களுக்கு நிறையவே அருள் புரிய வேண்டும். அவருடைய கஷ்டங்கள் நீங்கி பழைய நிலைக்கு அவர்கள் மிக அவசரமாக மீள்வதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.